பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பட்டாளமே, தலைவர் கலைஞருடைய உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளே, தனி நபர்கள் தோன்றுவார்கள் மறைவார்கள், கட்சிகள் வரும் போகும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய தனிப்பெருமை நிரந்தரமானது. தமிழ் மொழியுடைய சீரழிமை நிரந்தரமானது. நம்முடைய மக்களுடைய உரிமை காக்கப்படணும். இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு. இந்த மண்ணை காக்கிற பொறுப்பு கடமை நமக்குத்தான் இருக்கு. டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க, ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க. நம் மாணவர்களை பலி வாங்கக்கூடிய நீட் தேர்விலிருந்து விலக்கு தர மறுக்கிறாங்க. நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிதியை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க. கீழடியின் தொன்மையை மறைக்கிறாங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்மோட வாக்குரிமையை பறிக்கிறாங்க. ஆனால் அன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான். மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு. 3 முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம். தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி மஸ்தான் மேல பலிக்கலையே. இன்னுமா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல? இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த 30 விழாவை டிவியில சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன், தலைமுறை தலைமுறையா நாம போராடி எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செஞ்சு பெற்று தந்த உரிமைகள் எல்லாம் நம் முன்னாடியே பறிபோக அனுமதிக்கலாமா? பாஜகவை போய் நாம தடுத்து நிறுத்தலனா அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கித்தான் நகருவாங்க. ஏற்கனவே காஷ்மீர் அதுல ட்ரையலை பார்த்துட்டாங்க. எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழின்னு ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்திச்சோ, அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போரை நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு. நாம இதை செய்யலன்னா நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இதுக்கு போராடவில்லை என்று சொன்னால் எதற்கு போராடுவது? இதுதான் முக்கியம். இந்த போராட்டத்தில் முன்கள வீரனா உங்க கூட 23 வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. இந்த மேடையில் என்று உறுதியோடு சொல்றேன், நம்ம தாய்மார்கள், சகோதரிகள், உழவர்கள், இளைஞர்கள், உழைப்பாளர்கள் எல்லோரும் நல்லெண்ணெயும் காக்க தொடர்ந்து உழைப்பேன். தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை தொடர்ந்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன். நமக்கு துணையா பெரியார், அண்ணா, கலைஞர் அவர்கள் விதத்தை உணர்வு நம்மிடத்தில் இருக்கு. 8 கோடி தமிழ் மக்களோட ஆற்றலும் ஆதரவும் நமக்கு பக்கபலமாக இருக்கு. இதே உறுதியோடு போராடுவோம். இப்ப நாம முன்னெடுக்கிற போராட்டம் ஒரு கட்சிக்கான போராட்டமோ, முதலமைச்சர் பொறுப்புக்கான போராட்டமோ, ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டமோ இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம், தமிழ்நாட்டுக்கான போராட்டம். இதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஓரணையில் திரளணும். இந்த கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாள்ல உறக்க சொல்வோம், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.